எதுக்கு நீங்க வெள்ளிங்கிரி சூஸ் பண்ணீங்க? ஸ்போர்ட்ஸ் பர்சனலா இருக்கறனால இந்த மேரத்தான்ல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் இயர் வெள்ளிங்கிரி ஹைக் பண்ணிட்டு போவாங்க. சோ அவங்களுக்கு அவங்ககிட்ட கேட்கும்போது தெரியும் ஹவு டிஃபிகல்ட்டி ஃபார் த வெள்ளிங்கிரி. மெயினா ஏறக்கான இனி ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹில் ஏறும்போது நிறைய சின்ன பசங்க மீன்ஸ் லைக் 2K கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹில்ல பாத்தீங்கன்னா ஏறினது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. எவரெஸ்ட் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பண்றாங்க. ஏன்னா நம்மளோட மூதாட்டிகள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா ஏறினது. தென் எனக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க், ஏன் எதனால அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போக முடியுது இல்ல. அப்புறம் நான் அதுக்கு பின்னால ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 3 ரீசன் என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் அவங்க கேர் பண்ணிக்கிறது இல்ல ஒண்ணு. ரெண்டாவது அவங்களோட உணவு பழக்கம் கரெக்டா இல்ல. அப்புறம் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அதுக்கு ஃபுல்லா அடிக்ட் ஆயிருக்காங்க. தென் ஃபோர்த் பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமிங், அதுல பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த 3 to 4 ரீசனால அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது. இதுதான் மேஜர் ரீசன். ஐ ஹேவ் டு டூ ஃபோர் மோர் திங். இந்த மலைக்கு கேர்ள்ஸ் போக கூடாதுன்னு ஒரு பக்கம் வேற இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க சேஃப்டி பர்பஸ் ரொம்ப கம்மிங்க. ஒண்ணு மெயினா இப்ப கோயிலுக்கு போறதுக்கு இந்த ரூட்டு, இப்போ வர்றதுக்கு இந்த ரூட்டு, அந்த ஒரே ரூட்டு தான் அங்க இருக்கு. நீங்க கொஞ்சம் ஸ்டெப் கீழே இறங்கி போயிட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா இன்டெப்த் ஃபாரஸ்ட் தான். உங்களுக்கு ஏதா ஒன்னாச்சுனாலும் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கீழே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆளுகள் கிடையாது. எல்லாமே கொஸ்டின் மார்க்கா இருக்கு உங்களுக்கு. அப்புறம் நம்ம ஆளுகளே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு இந்த இடம் பாத்தீங்கன்னா அது புனிதம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாருமே சாமி கும்பிட்டு தான் வராங்கன்னு கேட்டானா கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருப்பாங்க. கீழே அரெஸ்ட் பண்றதுக்கான ரீசனே அதுதான். ஆக்சுவலா வெள்ளிங்கிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டைமிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி சபரிமலை கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு டைமிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபீமேல்ஸ்னா ஒரு 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா கீழே நீங்க போய்க்கலாம், இல்ல ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. நான் பர்சனலா என்ன ரெக்கமெண்ட் பண்றதுன்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் கோ, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா உங்களோட சேஃப்டிக்கோசரம் தான் இவங்க எல்லாருமே பண்றாங்க.